ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 46. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். என்னடா இன்னைக்கு வந்து ரெடியா இருக்கேன்னு பாப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட, ஜோதி ஃபேமிலியோட சேர்ந்து நாங்க வந்து மூவிக்கு வந்து போறோம். அஜித் மூவிக்கு. சோ ரொம்ப நாளா ஆசை. அந்த மூவி எல்லாருமே ரொம்ப வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது. சோ நீங்க வந்து பாக்கலாம்னு சொல்லிட்டு சோ அதனாலதான் கிளம்பியாச்சு. வாங்க. அதான் அவ படபடன்னு பேசிட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு. ஆன் பண்ணிருக்கேன் எல்லாம் மைக்கு. படபடன்னு இருக்குங்க. ஏன்னா டைம் இல்ல, வீட்டு வேலைகளையும் முடிச்சுட்டு நம்ம டபரம் போகணும் இல்லையா. சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து நேற்று போட்டிருந்தேன், இந்த ஒத்த ரூபாய் சாங்கு. இததான் உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு, இப்படியே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் நான் தயங்குவேன். நான் வந்து அந்த ஆபரேஷனுக்கு அப்புறமே நான் வந்து ரொம்பவே தயக்கம். எனக்கு டான்ஸ் வந்து உண்மையாவே இதுக்கு முன்னாடி இன்னுமே நல்லா ஆடுவேன். எனக்கு இப்ப வந்து அந்த அளவுக்கு வந்து வரவே மாட்டேங்குது. சோ இதனால இப்ப ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க எல்லாருமே. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இப்ப கூட எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாங்க, டைம் கிடைக்குது நல்லா ஃபுல் பாடி நல்லா ஸ்வெட் ஆகுற அளவுக்கு சூப்பரான ஒரு குத்தாட்டம் போட்டுருங்க. சூப்பரான ஒர்க் அவுட்டா இருக்கும். உண்மைதான். கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்க. ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண மாட்டேன். ஒன்லி வாக்கிங் மட்டும்தான். பிளஸ் டயட் வந்து பண்ணுவீங்களா, இல்ல டயட் மட்டும் தான் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. டயட் பிளஸ் வாக்கிங் வந்து பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். படபடன்னு பேசுறேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமை சாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமை சாதம் எல்லாம் காமிச்சிருந்ததுல எவ்வளவு தண்ணி ரேஷியோ வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி பண்றது, சில டவுட்ஸ் டேஸ்டாவே வர மாட்டேங்குதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. எந்த மில்லட்ஸா இருந்தாலும், திணையோ இல்ல வரகோ இல்ல இந்த மாதிரி சாமையோ, எது குதிரைவாளி எதுனாலுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணணும். அப்பதான் வந்து அதுல இருக்க ஸ்மெல் போயிட்டு டஸ்ட் எல்லாம் போயிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு தக்காளி சாதமோ இல்ல சாம்பார் சாதமோ இல்ல நார்மல் சாதமா கூட செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை வேர்க்கடலை வந்து சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. சாப்பிடலாம். எல்லாமே அளவுதான் நான் சொன்ன மாதிரி. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து சாமி சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கஞ்சி ஊத்தி வச்சு காலைல கரைச்சு குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வினோதினி என்னோட பேர் சிஸ்டர். என்னோட சிஸ்டர் பேர் வினிதா. அவங்க வந்து இப்ப இல்ல, இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. உங்களை பார்க்கும்போது அவங்கள பாக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்கிட்டையுமே இழப்புகள் வந்து இருக்கும். சோ ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும். ஏதாவது ஒண்ணு இழந்தாதான் இன்னொரு விஷயம் கிடைக்கும்ன்ற மாதிரிதான் போயிட்டு இருக்குது. சோ அதனால எதையுமே இல்லை, அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படி மட்டும் நினைச்சுக்கோங்க. சரிங்களா. 71ல இருந்து நான் 69 வந்து ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, தேங்க்ஸ் ஃபார் யுவர் மோட்டிவேஷன் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் 76 ஒரு அமைதியா இருப்பா. 76ல இருந்து 58 வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டேன், அதனால என்னால மெயின்டைன் பண்ண முடியும். அன்னைக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் பிளக்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்களா. இப்ப சூப்பரா ஸ்மூத்தா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். எப்பவுமே ஏதாவது ஒரு நாள் சீட் பண்றோம்னா அந்த சீட் பண்றதுனாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா. ஒருவேளை நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு ஒருவேளை லைட்டா எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாகாது. 76ல இருந்து ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 65 வந்துட்டேன், ஆனாலுமே எனக்கு வந்து முதுகு வலி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சம்டைம் அதாங்க, ஆபரேஷன் பண்ணிட்டாலே அதான் நம்மளோட கெதி. நம்மனா கொஞ்சம் வந்து அப்பப்போ வந்து முதுக நல்லா பிளாட்டா சாச்சு ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து எம்டி ஸ்டமக்ல வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து கண்டிப்பா எடுத்துதான் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்க. அது எடுத்தா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான். நம்மளோட மெட்டபாலிசம் லெவல இன்க்ரீஸ் பண்றது. இல்லைன்னா வார்ம் வாட்டர் குடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டியை நான் காமிக்கிறேன் இல்லையா. சோ அந்த மாதிரி நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதனால வந்து ஒரே ட்ரிங்க்னால எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ணலாம். இல்ல டிஃப்ரெண்டா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். உங்க மூட வந்து சேஞ்ச் பண்றதுக்கு அந்த வெயிட் லாஸ்ல இருக்கிற மாதிரியே தெரியாத மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். தருண் அமைதியா தருண். அவங்க வேற அந்த சைடு கிளப்பி விட்டுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே வரேன்னு சொல்லிட்டாங்க. சோ அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. நான் தான் இவங்களையும் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு வந்து சாப்பாடு வந்து வேலை பார்க்குற இடத்துல கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்க. அம்மாச்சி சமைக்கிறது அவங்க வந்து ஆப்பிரிக்காக்காரவங்க. ஆப்பிரிக்கா சமையல் தான் அம்மாச்சி சமைப்பாங்க. அது ஒரு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அம்மாச்சியே சமைச்சு அம்மாச்சியே சாப்பிடுறது அவங்களுக்கு பிடிக்காது. அது போக அவங்களோட ஃபுட் லைஃப் ஸ்டைல் டெய்லியும் நான்வெஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் காரம் இதெல்லாம் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து காரம் எல்லாமே சேர்த்து செய்வோம் இல்லையா. நம்ம டேஸ்ட் நம்ம வாயில ஒட்டி போச்சு இல்லையா நாக்குல.
சோ அதனால அவங்களுக்கு வந்து யாராவது செஞ்சு கொடுத்து நம்மளோட சாப்பாடு சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனாலதான் அங்க சாப்பிடுறது கிடையாது. அவங்க சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுப்பாங்க. சோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து முடியாம போயிருது சிஸ்டர். ஏதாவது வெயிட் லாஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது பிரேக் பண்ணிடுவேன். ஒரு 2 days 3 daysல நான் வந்து பிரேக் பண்ணிடுவேன். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னால பண்ணவே முடியல. அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர் நீல வர சொல்றேன், வரேன்னு சொல்லு. அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க முடியாம போயிருதுன்னு. எல்லார் வீட்லயும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி நம்ம என்ன பண்றோன்றதுலதான் இருக்கு சிஸ்டர். ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. அதுக்கப்புறம் கால்ல வந்து கட்டி இருக்கு சிஸ்டர், அதனால என்னால வாக்கிங் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டயட் மட்டுமே கரெக்டா இருந்தீங்கன்னாவே போதும் சிஸ்டர். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வெயிட் மெயின்டைன் பண்ணாவது பரவாயில்லன்னு சொன்னீங்க, வெயிட் லாஸுமே பண்ணலாம் டயட் பண்ணியே. சரிங்களா? சோ ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. சோ ஆள் வந்துட்டாங்க. சோ நான் கிளம்பணும். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு, வேற ஏதாவது டவுட் இருக்கா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 59.25. நேற்று 58 சம்திங்க்கு வந்துச்சு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 தடவை அந்த சைடே ரவுண்ட் அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் கவலையே படக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீ, லெமன் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணியில் வந்து டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி வந்து குடிக்கிறது. இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சரிங்களா? அதை வந்து காலைல குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து குட்டி குட்டி தோசை வந்து ஊத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஊத்துனேன். நல்லா நெய் போட்டு அவருக்கு வந்து ஊத்திட்டு தோசை, அது கூட இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சு அவருக்கு பேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஃபேவரட் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துட்டேன், அவன் குடிச்சிட்டான். அதுக்கப்புறமா வந்து அவரோட ஷூவை அவரே வந்து பாலிஷ் பண்றாராம், பாத்துக்கோங்க அழகா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி விட்டுட்டாங்க இல்லையா? ஸோ அப்புறம் வந்து கூட்டிட்டு போய் விட்டுட்டு விடுறதுக்கு போயிட்டாங்க. ஸோ அதை நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நல்லா உடம்பு அசைச்சு நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க. சரிங்களா? நான் வந்து மாடியில ஏறி இறங்குறது அப்படின்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி எனக்கு இருக்கிறதுனால நான் 1/2 hour மட்டும் வாக்கிங் வந்து பண்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பாருங்களேன் என்ன மாதிரி மெஸ்ஸி ஆக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சாலட் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த லீஃப், அதுக்கப்புறம் கேரட்டு, வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் தயிர் எல்லாம் போட்டு வந்து அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கொண்டைக்கடலை குருமா இருந்தது, அதெல்லாம் சுண்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து தோசை ஊத்தி அந்த கொண்டைக்கடலை குருமா, அதுக்கப்புறம் வந்து காஃபி வந்து ஹஸ்பண்ட்க்கும் அம்மாச்சிக்கு வந்து போட்டுட்டு, ஹஸ்பண்ட்க்கு எப்பவும் போல காலைல பிரெட் டோஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் அவருக்கு. அதான் வந்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணி லைட் அப்ளை பண்ணி காஃபியோட கொடுத்துறது. அதுக்கப்புறம் சரின்ட்டு அம்மாச்சிக்கு ஒரு மாம்பழமும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் கட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல எடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி கொண்டு போய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஆம்லெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறம் குடமிளகா, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தலை, பச்சைமிளகா, கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து கடலை மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சீரம் வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துச்சு. உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இல்லையா? மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துச்சு. இதை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஒரு அடை தோசைக்கு மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணும்போது பிளைனா கூட பண்ணலாம். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் பண்ணும்போது நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்ல உடனே ஊற்றி எடுத்துக்கலாம். சரிங்களா? டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே பிளைனாவும் பண்ணலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பண்ணோம்னா நம்ம நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் நல்லா வந்து பாத்தீங்கன்னா தின்னா வேணும்னா அதுக்கு ஏத்தாப்புல ஊத்திக்கலாம், இல்லைன்னா அடை மாதிரி நம்ம வந்து ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இது 2 அடை மாதிரி ஊத்தி வச்சுட்டு மாம்பழம், அதுக்கப்புறம் அவங்க சலாட் நாங்கல்ல அதுல கொஞ்சமா மாதுளம்பழத்தையும் உரிச்சு போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு 2 அடை மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தின்னதான் நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்களேன், எனக்கு இப்படி பிடிக்குங்க. ஸோ அதனால அதான் ஆயில் வந்து ரொம்ப லைட்டா கிரீஸ் மட்டும் அந்த தோசைகள்ல பண்ணுங்க. சரிங்களா? 2 அடை ஊத்தி எடுத்துக்கிட்டேங்க. அதுதான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட். இது மாதிரி நைட்டுக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி 2 சாப்பிட்டாலே டின்னர் அவ்வளோ ஃபில்லிங்கா வந்து இருக்கும். ஸோ மதியத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆம்லெட் மாதிரி அதை ஒன்று எடுத்துக்கலாம். சாப்பிட்டு முடிச்சு கையோட பாத்திரத்தை
கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நேரத்துல வீடு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஒரு செம்பு நல்லா தண்ணி குடிக்கிறேன். தண்ணி நிறைய குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா சரி பாதி கண்டினியூ பண்ணிட்டு இருந்த வேலையை திருப்பி மாப் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். நல்லா வந்து வீட்டை ஃபுல்லாமே தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் குங்குமம் வைக்கும், இவரும் இன்னைக்கு குங்குமம் கேட்டாரு. நான் வீடியோ ஷூட் பண்ணவும் அவரும் வந்து வீடியோக்குள்ள வர்றாரு பாருங்களேன், நேற்று மாதிரியே. அதுக்கப்புறமா உட்காந்து சரி அவருக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தேன். உட்காந்து சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஸோ அதுக்கப்புறம் நானும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துடலாம், 11 மணி போல் கொடுப்போம் இல்லையா. ஸோ காஃபி போட்டுட்டு அவங்களுக்கு வந்து அம்மாச்சிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து கொத்தவரங்காய் தாங்க பொரிக்க போறேன். அது கட் பண்ணி எடுக்கக்குள்ள ஓய்வோ பாடா பட்டுரும். இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறிகள் வெட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ இதை எப்படி கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ அதையும் பொரிச்சுக்கிறது, வெங்காயம் இதெல்லாம் வந்து நறுக்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் நறுக்கி வச்சுட்டு ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாமே தட்டி சேர்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இதெல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து எப்பவும் போல வந்து வதக்குவோம் இல்லையா. ஸோ அதான் இன்னைக்கு மூவி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நைட்ல ஒரு 1:30 மணிக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. அதான் குளறுது கொஞ்சம் ஆகி. அதுக்கப்புறமா வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொத்தவரங்காய் சேர்த்துட்டு ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் வந்து பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா அந்த மசாலா நல்லா வதங்கணுங்க, அப்பதான் அந்த பச்சை வாசனை போகும் இல்லையா. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து தான் வேக வைக்கணும். இந்த காய் வேகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. தண்ணி தெளிச்சு தாங்க வேக வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த காய். அப்புறம் பண்ணிருந்தேன். அதை வந்து ஸ்கூல்ல இருந்து வந்து ஆட்டோகிராஃபையை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நேற்று சாதம் மீனதுலேயே அம்மாச்சிக்கு நல்லா மோர் சோறு மாதிரி நல்லா வந்து ஊற்றி வச்சிருந்தேன். வெயிலுக்கு இந்த மாதிரி கொடுத்தாதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கொத்தவரங்க பொரியலும் சூப்பராக அந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா மிஷினில் இப்போ தாங்க கவன் துணியோட அவனோட யூனிஃபார்மோட சேர்த்து மொத்தமாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு இந்த மோர் சோறு வந்து தண்ணியா வந்து வைக்க சொன்னாங்க, குடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதுதான் வச்சுட்டு கொத்தவரங்காய் பொரியலும் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் மிஷின்ல போட்ட துணி வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ அதை கையோட காய போட்டுட்டு வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு கீழே உட்காரு அது மட்டும் காஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் அம்மாச்சிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாதம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால தம்பிங்களுக்கு. ஸோ அதுதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி வந்து ரசம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, தக்காளி ரசம். சரிங்களா, அதை வச்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தான் பொரிக்க போகிறேன் எங்களுக்கு. சும்மா நார்மலாக எப்படி பொரிச்சேன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், வரமிளகா, அதுக்கு கடுகு, வரமிளகா, அதுக்கப்புறம் முட்டை, உப்பு, அவ்வளோதான். இது நல்லா இருக்கும் டேஸ்ட். எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் பிள்ளைங்களுக்கு அந்த முட்டை பொரியலோட அந்த ரச சாதம் வச்சு சூப்பராக வந்து ஊட்டி விட்டாச்சு. அதுக்கு முன்னாடி குளிச்சு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ வந்து சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கவனை வந்து டியூஷனுக்கு அனுப்பிட்டு வந்ததுமே தேட்டருக்கு போகணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டேனால அதுக்கப்புறம் என்னோட மதிய லஞ்சுக்கு சிம்பிளாங்க 2 ப்ரௌன் பிரெட் எடுத்துட்டு இந்த கொத்தவரங்காய் பொரியல் அப்புறம் முட்டை பொரியலாம் வச்சு சிம்பிளா வந்து முடிச்சிட்டேன் நான். ஸோ ஏன்னா நைட்டு டின்னருக்கு சிம்பிளா பண்ணிக்க போறோம் இல்லையா. ஸோ அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ ஃபில்லிங்கை சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கையோட கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தம்பிக்கு அப்புறம் டியூஷன் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாவே அனுப்புறதா சொல்லியிருந்தேன் அந்த பொண்ணுகிட்ட. ஸோ அதனால அனுப்பிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆதரப்புலம் வந்து உரிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வேர்க்கடலை என்னமோ தெரியலங்க நேற்று முந்தானத்தை வறுத்தேன் இல்லையா, கொஞ்சம் பதுத்து போன மாதிரி இருந்தது. அதையும் திருப்பி வறுத்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு பிளாக் காஃபி வந்து போட்டுக்கிட்டேன் நான் ஸோ குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதுளம்பழம், கொஞ்சம் அந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பிளாக் காஃபி வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இது மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க. ஸோ சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே எடுத்து ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு காஃபி அவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கடலை வறுத்தோம் இல்லையா, அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். மாடியில் இருக்க ரூமில் தான் இருந்தாங்க அம்மாச்சி, பிள்ளைங்க தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் சரி அதுக்கப்புறம் வந்து துணி எல்லாமே அள்ளிட்டு வந்து அதை கையோட மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சத்துமாவு கஞ்சி தாங்க வந்து கிட்ட போகிறேன் கூழ் மாதிரி. ஸோ மாவு எக்ஸ்ட்ரா போட்டுட்டேங்க. எல்லாரும் சரி என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி ஃபேமிலியோட தாங்க தேட்டருக்கு போகிறோமா, ஸோ அவங்களுக்கு சேர்த்து பண்ணலாம்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி கஞ்சிக்கு வந்து அந்த அளவுக்கு திக்னஸ் வராது. இந்த சத்துமாவு கஞ்சியில நிறைய அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு கெட்டி ஆகும் இல்லையா, அந்த திங்கிங்கே இல்லாம நிறைய போட்டு தண்ணியை ஊற்றி கிட்டிட்டு இருந்தேங்க. இங்க பாருங்க ஒரு சட்டி கிண்டிட்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கும் டியூஷன்ல இருந்து கூப்பிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு கப்பு அளவுக்கு பெரிய கப்ல அந்த
சத்துமாவு கஞ்சி உப்பு போட்டு தான் எடுத்துக்கிட்டேன். அது கூட அந்த கொத்தவரங்காய் பொரியலை வச்சு சைடில் வச்சு வந்து சாப்பிட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. நான் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் ஒரு ஜோதி ஃபேமிலியோட. அங்கே அப்புறம் வந்து டக்குன்னு ஏன்னா மூவி டைம் ஆயிடுச்சு, எங்களுக்கு டிராஃபிக் வேறங்க ரொம்ப. ஸோ அதுக்கப்புறம் அதான் படப்படன்னு வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இன்ட்ரொடக்ஷன் வீடியோவும் அதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன் நான். அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் இருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நேராக வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் மட்டும்தான் வந்து எங்கள் ஜோதி ஃபேமிலியோட நானும் அம்மாச்சி பிள்ளைங்க மட்டும் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா எப்படியோ போய் உட்காந்தாச்சுங்க தேட்டருக்குள்ளே. ஆனால் கொஞ்சம் வந்து ஓடிட்டு இருந்ததுங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்ட்ரொடக்ஷன் அந்த ஓடிட்டு இருந்தது. டைம் ஆகிடுச்சு, ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. நைட் டைம் இல்லையா, 8:20 ஷோ. நாங்கள் வந்தது வந்து 8:20 ஷோக்கு வந்தோம். அதான் அப்படி இருந்தது. செம்ம ஜாலியா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இந்த மாதிரி படம், அதுவும் அஜித் படம் செம்ம நல்லா இருந்தது. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஒத்த ரூபா சாங் பாட்டுங்க, அது ஐயோ பயங்கரமா இருந்தது. அப்புறம் பிரேக்ல போயிட்டு பிள்ளைங்களுக்கு இந்த கோக்கு அதுக்கப்புறம் பாப்கார்ன் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தோம். எல்லாமே சாப்பிட்டாங்க. நான் வந்து சாப்பிடவே இல்லை, இன்னும் 4 days தான் இருக்கு, நான் ரொம்ப கட்டுப்பாடா இருப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து இருந்தேன். அப்புறம் சூப்பரா மூவி முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சுமே அந்த ஒரு ஆள் மட்டும் நின்றுட்டு அந்த லாஸ்ட் அந்த இதை வந்து எப்படி எடுத்தாங்கன்றத போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்களா, அதை அப்படியே அசையாம நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஃபேன் பாயா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யாருமே இல்லையா, நம்ம ஒரு ஆட்டத்தை போடுவோன்ட்டு நான் வந்து அப்புறமா ஜோதியாட 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியா இருந்தது. செம்மையா என்ஜாய் பண்ணோங்க. அந்த படம் பார்த்தது வந்து நல்லா இருந்தது. நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி எல்லா சென்டிமெண்ட்டுமே இருந்தது. காமெடி இருந்தது, ஃபைட் நிறைய இருந்தது. ஃபைட் அவ்வளவா இருந்தது, நிறைய இருந்த ஃபைட்டுமே எங்களுக்கு வந்து காமெடி இடையில வரவும் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள அந்த ஸ்டால் மாதிரி நிறைய கையில் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, அதனால ஷவர்மா தான் வந்து சிக்கன் ஷவர்மா, அந்த ஷவர்மா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே. என்னை சாப்பிட சொல்லி எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. இருந்தாலுமே நான் வந்து சாப்பிடலைங்க, தண்ணி மட்டும்தான் வந்து குடிச்சுக்கிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இன்னைக்கு டே. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு எங்களை வந்து விட்டுட்டு அவங்க வந்து அப்புறம் வீட்டுக்கு நடந்து போனோம் இல்லையா, கொஞ்சம் தான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான். ஸோ அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாய் சொல்லியாச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுங்க. இவ்வளோ நாள் வெளிலலாம் போயிருக்கோம், ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து படத்துக்கு வந்து போனது ரொம்ப நல்லா இருந்தது. வந்ததும் வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றோன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எங்கே வெளில போனாலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். மற்ற நாளாக இருந்தால் கூட கொஞ்சம் சீட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு இன்னும் 4 days தான் இருக்குது, கரெக்டான ரிசல்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து கண்ட்ரோலாக இருந்தாச்சு. ஸோ இன்னைக்கு டேவன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.